நான் ரவி, சென்னை. இது எனது கதை. அக்காவை பற்றியவரு அருமையான கதை. எல்லாரும் வாங்க மக்களே. வணக்கம் நண்பர்களே. இந்த கதை தொடராக இருக்கும். எத்தனை பார்ட் என்றெல்லாம் தெரியல, ஆனா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி வாங்க, ரொம்ப மொக்கை போட விரும்பல, நம்ம கதைக்குள்ள போவோம். என் பெயர் சிவா. 12 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீட்டுல அம்மா, அப்பா, அக்கா. எங்க ஊரு கிராமம். ஸ்கூலுக்கு 15 கிலோமீட்டர் போகணும். அம்மா பெயர் பிரேமா, வயது 39. அப்பா பெயர் ராஜா, வயது 50. அக்கா பெயர் நிஷா, வயது 26. நான் நன்றாக படிக்கக்கூடிய பையன். அதனால் அப்பா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எந்த காலேஜ்ல சேர்க்கலாம் என்று சொந்தக்காரவங்க கூட பேசிட்டு இருப்பாரு. ரிசல்ட் வந்துச்சு. நல்ல மார்க் தான் எடுத்திருந்தேன். எனக்கு சென்னையில நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிச்சு. அங்கதான் சித்தி வீடு இருக்கு. அம்மாவோட தங்கச்சி. உடனே சித்திக்கு கால் பண்ணி, சிவாக்கு அங்கதான் காலேஜ் கிடைச்சிருக்கு, அந்த காலேஜ் எப்படி, ஹாஸ்டல் நல்லா இருக்குமான்னு விசாரிக்க சொன்னாங்க. அதுக்கு சித்தி, காலேஜ் நல்ல காலேஜ் தான், ஹாஸ்டல் போன கெட்டு போயிருவான், அதனால வேணா, அந்த காலேஜ் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, அதனால நம்ம வீட்டிலேயே தங்கட்டும்னு சொன்னாங்க. அம்மாவும் சரி, உன் கூடவே இருக்கட்டும், நான் அவன்கிட்ட சொல்லுறேன்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னாங்க, சென்னையில சித்தி வீட்டுல தங்கிக்கோ, காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு, அங்க இருந்து காலேஜ் போயிட்டு வா, லீவு விட்டா ஊருக்கு வான்னு சொன்னாங்க. சரிமா, அப்படியே செய்றேன். லீவு எல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஓபன் பண்ண 2 நாள் இருந்துச்சு. சரி, சித்தி வீட்டுக்கு போவோம்னு சென்னை கிளம்பினேன். நைட் 8 மணிக்கு பஸ். மறுநாள் காலையில 7 மணிக்கு சென்னைக்கு போனேன். சித்தப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட வந்தாங்க. சித்தப்பா, டே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பா, நல்லா இருக்கேன். சரி வா போகலாம். வீட்டுக்கு பைக்ல போனோம். வீட்டுக்கு போனதும் சித்தி கதவை திறந்தாங்க. சித்தி, சிவா எப்படி இருக்க? பார்த்து 5 வருஷம் ஆகுது. சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தது, ஆளே மாறிட்ட. நான் நல்லா இருக்கேன் சித்தின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே வர பார்த்தேன். 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் சித்தியை பார்க்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம அழகு நைட்டி போட்டிருந்தாங்க. சித்தியை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க பேரு சித்ரா, வயசு 40. நல்லா வெள்ளைன்னு இருப்பாங்க. சரி வாங்க கதைக்கு வருவோம். சித்தி உள்ள வான்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. நான் சித்தியை பார்த்து கொண்டேன். நான் போய் சோபால உட்கார்ந்தேன். சித்தி டீ போட்டு கொண்டு வந்தாங்க. டீ குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அக்கா தூங்கி எந்திரிச்சு ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அக்கா, டே எப்ப வந்த? வரேன்னு சொல்லவே இல்லை, நான் இப்ப தான் வந்தேன். ஏன் நான் வரது உனக்கு தெரியாதா? அக்கா, தெரியாது, அம்மா சொல்லவே இல்லை. இனிமே இங்க தாய் இருக்க போறியா? நான் ஆமா அக்கா, என் அக்காவை பத்தி சொல்லவே இல்லைல. அவள் பெயர் பவித்ரா, எல்லாரும் அவளை பவினுதான் கூப்பிடுவோம். சித்தி அவள் கூட பேசுனா பேசிக்கிட்டே இருப்பா. நீ போய் குளிச்சிட்டு வா, எல்லாரும் சாப்பிடுவோம். சரி சித்தி, நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு என்னோட லக்கேஜ் எல்லாத்தையும், எனக்கொன்னு ரூம் இல்லை, அதனால அக்கா ரூம்ல வச்சிட்டு குளிக்க அக்கா ரூம்ல உள்ள பாத்ரூம்க்கு துண்டை கட்டிட்டு போனேன். உள்ள போனா எனக்கு சரியான அதிர்ச்சி. உள்ள பவியோட ஆடை எல்லாம் பாத்ரூம் கொடியில இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கஞ்சியை கீழே கூட்டிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தேன். அக்கா ரூம்ல உட்கார்ந்து இருந்தா. நான் துண்டோட வெளியே வந்தேன். என்னை பார்த்துட்டு, என்னடா உடம்பே நல்லா வச்சிருக்க, காலேஜ் போனா எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி தான் திரிய போறாங்க, ஆளு வேற அழகா இருக்க, பார்த்து இருந்துக்க, கிண்டல் பண்ணாத. அக்கா, டே என்ன அக்கான்னு கூப்பிடாத, உன்னை விட 2 வயசுதான் பெரியவ, அதனால பவினை கூப்பிட்டு இனிமே பவினே கூப்பிடுறேன். சரி வாடா, போய் சாப்பிடுவோம். மணி 10 ஆச்சு. நானும் அவளும் போய் சாப்பிட உட்கார்ந்தோம். சித்தி இட்லி கொண்டு வந்து வச்சாங்க. பவி என்னோட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா. சித்தப்பா எனக்கு எகிதாப்ல உட்கார்ந்து இருந்தாரு. சுத்தி சாப்பாடு பரிமாறினாங்க. பவி சாப்பிட்டு இருக்கும் போதே என்னோட தொடையே கிள்ளுனா. நான் அவளை பார்த்தேன். என்னை பார்த்து சிரிச்சா. நானும் எதுவும் சொல்லல, சாப்பிட்டு இருந்தேன். சித்தி என்னோட பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. நாங்க டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட. சித்தி இட்லின்னு சொன்னேன்.
அவங்க இந்தா வைக்கிறேன்னு பக்கத்துல வந்தாங்க. நான் சித்தியை பார்க்கிறதை பவி பார்த்துட்டா. பவி என்னோட காதுல வந்து என்னடா இட்லி நல்லா இருக்கான்னு டபுள் மீனிங்ல கேட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். அவ உடனே தட்டுல இருக்க இட்லி நல்லா சாப்பிட்டா இருக்கும்லன்னு சொல்லி சிரிச்சா. நானும் உடனே ஆமான்னு சிரிச்சேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். சித்தி வந்தாங்க. என்னடா பிரியா இருக்கியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சித்தி. அது ஒண்ணும் இல்ல, இனிமே இங்கதான் இருக்க போற. இங்க 2 ரூம்ல இருக்கு. ஒரு ரூம்ல நானும் சித்தப்பாவும் படுத்துப்போம். இன்னொரு ரூம் பவி ஓட ரூம். அவ கூட நீ படுத்துக்கோ. அவளோட ரூம் கொஞ்சம் பெரிய ரூம்ல, அதனால அந்த ரூம்ல நீங்க 2 பேரும் இருந்துக்கோங்க. அவ கொஞ்சம் குறும்பு துருன்னு இருப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் இன்னும் 2 டேஸ்ல சித்தப்பா துபாய் போறாரு. வர 2 இயர் ஆகும். அதுவரை நீதான் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சித்தப்பா பைக் இருக்கு, அதுல காலேஜ் போய்க்கோ. உன்னோட காலேஜ் பக்கத் தான் பவி ஓட காலேஜ். அதனால போகும்போது அவளையும் கூட்டிட்டு வந்துரு. நான் வீட்டுல தான் இருப்பேன். உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளு, நான் செஞ்சு தரேன். நீயும் எனக்கு புள்ள மாதிரிதான். சரிங்க சித்தி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சுறேன். நாங்க பேசிட்டு இருக்கும்போதே பவி டே இங்க வான ரூம்புள்ள இருந்து கூப்பிட்டா. நானும் என்னன்னு கேட்டுட்டு வரேன் சித்தின்னு சொல்லிட்டு ரூம்புள்ள போனேன். டே அங்க என்ன பேசிட்டு இருக்க, இங்க வா. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பவி. என்கிட்ட என்ன பேசணும்? டேய், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பத்தி எதுவுமே தெரியாது. சரி, கேட்டோம் தெரிஞ்சுக்குவோம்னு கூப்பிட்டா. ரொம்ப சீன் போடுற. அதுல நான் ஒன்னும் சீனா போடல. சரி சொல்லுங்க மேடம். சரி, வந்து மூடிட்டு பக்கத்துல உட்காரு. சரிடா, உன்னை பத்தி சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். என்ன பத்தி சொன்னேன். அவளை பத்தி சொன்னாள். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் என்கிட்ட டேய் நீ சிங்கிளான்னு கேட்டா. ஆமா, நான் சிங்கிள் தான். ஏன், எதுவும் பொண்ணை செட் பண்ணி தரப்போறியான்னு கேட்டேன். உடனே அவ சாருக்கு நாங்க மாமா வேலை வேற பார்க்க கணம்னு ஆசையோ சும்மாதான் கேட்டேன். அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு. நைட் 9 மணி இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போனோம். நானும் பவியும் ரூம்புள்ள போனோம். பவி போய் பெட்ல படுத்தா. நான் கீழே படுக்க போனேன். டே என்ன பண்ற? இல்ல, கீழே படுக்க போறேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், பெட்ல என் கூட படுத்துக்கோ. இல்ல பவி, நான் தூங்கும்போது கை எல்லாம் மேல போடுவேன், உனக்கு டிஸ்டர்ப் ஆகி இருக்கும். அதனால கீழே படுத்துகிறேன். டேய் ரொம்ப பண்ணாத, பேசாம பெட்லயே படு. எனக்கு தூக்கம் வருது. குட் நைட்னு சொல்லிட்டு படுத்துட்டா. எனக்கு வேற அவ கூட படுக்க கூச்சமா இருந்துச்சு. ஏன்னா அவள் ஷிப்டும் டவுசரும் போட்டிருந்தா. இப்ப அவ கூட படுத்தா அவ்வளவுதான். அவ கொஞ்சம் நேரத்திலேயே தூங்கிட்டா. சரி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு அவ பக்கத்துல படுத்தேன். அடுத்து என்ன அடுத்த பாட்டுல சொல்றேன்.